Hello everyone, I am Dr. Balamurugan, BSMS. Welcome to Herbal Connection. Ultimate aim of our channel is to develop every individual to lead a healthy lifestyle. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பவுடர் எதுக்காக நான் யூஸ் பண்ணணும், நான் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஹேர் வாஷ் பவுடர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத டேண்ட்ரஃப், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வராமல் ப்ரிகாஷனரியாகவும் யூஸ் ஆகும். உங்களோட ஹேரையும் நல்லா ஸ்மூத்தாகவும் ஷைனாகவும் மெயின்டைன் பண்ணுவோம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல். ஓகேங்களா? இப்போ நாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பவுடரில் 18 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிகக்காய், பூவந்தி கொட்டை, வெட்டிவேர், விளாமிச்சம்பேர், கோரைக்கிழங்கு, நன்னாரி, பச்சைப்பயிறு, நெல்லி வற்றல், எலுமிச்சை தோல், ஆரஞ்சு தோல், வேப்ப இலை, கருவேப்பிலை இலை, செம்பருத்தி பூ, ரோஸ் இதழ், ஆவாரம்பூ, துறிஞ்சி இலை, கார்போக அரிசி, கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி 18 பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 18 பொருளுடைய யூசஸ் நான் என்னன்னு சொல்கிறேன், அந்த யூசஸை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீகக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சாப்போனின் இருக்குது, ப்ளஸ் வந்து ஹேரை க்ளீன் பண்ணணும். பூவந்தி கொட்டை எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ஹேரை வந்து க்ளீன் பண்ணணும், அதோடைய உங்களோட ஸ்கேல்பை ட்ரையாக பண்ணாமல் ஸ்மூத்தனாக இருக்கும் உங்களுடைய ஹேரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வெட்டிவேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஸ்மூத்தன், ஹேர் க்ளீனிங், ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்காக வெட்டிவேர், ப்ளஸ் உங்களோட பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணணும். விளாமிச்சம்பேரும் சிமிலாரிட்டிஸ் அதே தான். கோரைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஆர்டர், அதாவது வியர்வை நாற்றம், இந்த மாதிரி கற்றாழை நாற்றம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்மெல், பேட் ஆர்டர் உடம்புலேருந்து வராமல் நம்மளுடைய ஹேரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு பிரேக் டவுன் ஆஃப் ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து நன்னாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கேல்பை ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிகாஷனரியாக பாதுகாக்கும். அடுத்தது எலுமிச்சத்தோல் என்ன இருக்குன்னா விட்டமின் சி ரிச்சாக இருக்கனால ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ப்ளஸ் உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது ஆரஞ்சு தோல் எதுக்காக அப்படின்னா ஆரஞ்சு தோலில் கொலாஜன் செல்ஸ் இருக்கனால உங்களுடைய ஸ்கேல்பை ட்ரை ஆகாமல் ஸ்கின்னை நரிஷ் பண்ணிகிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்தது நெல்லி வற்றலில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கனால அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் இதழ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ், ப்ளஸ் வந்து ஸ்கின்னை ஷைனிங்காகவும் ஸ்மூத்தனாகவும் மெயின்டைன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ எதுக்காக அப்படின்னா ஒரு ஹேரை ஸ்மூத்தியராகவும் ஷைனியராகவும் மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் ஃபாலை டிக்ரீஸ் பண்ணணும், ஹேருடைய கலரும் மெயின்டைன் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூ வந்து நேச்சுரல் ஹேர் கண்டிஷனராகவும் யூஸ் ஆகும். நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் தான், ப்ளஸ் வந்து ஹேரை வந்து திக்காக பிரேக் டவுன், ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகாமல் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போக அரிசி வந்து உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியலாக ஆக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரப்பு, துறிஞ்சி, உசில மரம், இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த இலை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேரை ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு ஹேரில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் யூஸ் ஆகும். இதோடைய டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இதை 1 kgக்கான மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள். Any doubt regarding this video, and if you need more content about this, you can comment and we will answer for it. If this video is worthwhile, you can share and subscribe.